தேவையா இருக்கு, வாங்கிக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன். எங்க கூத்தே இப்படிதான், நாங்கள் எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். நாளைக்கு கார்த்திகை, எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு க்ளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன். அது வரைக்கும் ஏன் மூஞ்சில் இருக்கு, நீ முழிக்க மாட்டேன். என்னைய பார்த்துமா எதுக்கு பிள்ளை டிவி எவ்வளோ சவுண்டா வைப்ப? எப்பம்மா? இன்னும் நீ மாறல செய்யா. என் தம்பி ஏதோ தெரியாமல் கட்டிட்டாரு. மிஷினை வாங்கி போடுனா கையில் துவைக்கிற, டிவி அவ்வளோ பெரிய டிவியை வாங்கி கொடுத்து நல்ல பாட்டை கேளுன்னா எப்பவும் போட்டு கேட்குற. பழச மறக்கூடாதா? கையெல்லாம் வலிக்கு, தூக்கம் வருது. என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மரக்காய் போட்டுக்கிறேன். வச்சு தரேன், வச்சு வைக்கலாம் செய்யா. எனக்கு தூக்கம் வருது, வீட்டில் வேலை கிடக்கும். ஐயோ நீ வாடு குழம்பு கெடுத்துக்கூடாது. நாளையிலேருந்து நீ கட்டடத்து வேலைக்கு போ. பக்கத்தில் தாண்டி வீடு கட்டுறாருல, கட்டடத்து வேலைக்கு போ. அதெல்லாம் கூலி தந்துருவாப்ல. மேஸ்திரி எதுக்கு உனைய கூப்பிடுறாரு? ஒரு கல் எடுத்து கொடுத்தா போதும் அவருக்கு. வச்சிருக்காரு என்ன, இந்த நேரத்துக்கு என்ன வேலை கூப்பிட்டீங்கன்னா என் புருஷன் எனக்கு கொண்டே போடுவாரு. சரி விட்டு வெளியாட்டான்னு வச்சிருக்கிற மனுஷங்கிட்ட போய் நான் வேலைக்கு போகிறேன், என்னை கொடுப்பேன். உன் வீட்டில் மைக் செட் வேற ஓடுன மணி மாதிரியே இருக்குது. நல்லா சட்டு பொம்பளை 2 கிலோ வைக்கல, அதில் அழுக்கே இல்லை. அடிக்கிற அடியில் பக்கத்து வீட்டுக்கார வர நம்ம டம்மு டம்மு துணி அது மாதிரி அடிச்சா பிள்ளைகளை அடிக்க சொல்கிறேன். பிள்ளைங்க துணியத்தை அடிச்சு துவைக்க சொல்கிறேன். ஒரு சோப்பு இல்லடி மதுனியே, ஓ மேலும் சத்தியமா அதுக்கிட்டே நீ கிண்டல் குறைன்னு நீ விட மாட்டேன்ட்டேன். என் வீட்டில் சோப்பு இல்லை.